ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக அமைகின்றது. எங்களுடைய கிச்சன் இன்றைய நாளில் இந்த ஜீவ ஊற்று அன்பின் நிறுவனம் தங்களுடைய பணியை மிகவும் சிறப்பாக இந்த இடத்துல மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் அவர்களுடைய பணியினுடைய முதலாவது வீடு இந்த வீடாக இருக்கின்றது. இந்த எங்கட கிராமத்துக்கு அவர்கள் வன்னி பகுதியிலே கூடுதலாக இவ்வாறான வீட்டு திட்டங்களை செய்து கொண்டு பணி என்றுதான் பாருங்க. ஒரு பொறுப்பு அதிகாரி தன்னுடைய பொறுப்புகளை விட்டு சொன்னால் நாங்கள் நிற்கிறதான இந்த பிரதேசம் மணற்காடு இடத்துல நிற்கிறோம். ஏன் நிற்கிறோம்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு வீட்டுக்கு அடிக்கல் வைக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோட நிறுவனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக தேவை உட்பட்டவங்களுக்கு தேவையை செய்து கொண்டு வருகிறோம். வீட்டு திட்டமா இருக்கலாம், வாழ்வாதாரமா இருக்கலாம். அப்படியே நிறைய ஜீவோட் நிறுவனத்தின் 184வது இல்லமானது அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் மணக்காட்டு பகுதியில தான் நிற்கிறோம். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் ஜீவ ஊற்று அன்பின் கரம் நிறுவனத்தினால ஒரு வீட்டு திட்டம் ஒன்றுக்கு அடிக்கல் நாட்ட வைபவம் ஒன்று இடம்பெறும். ஸோ இன்றைய தினம் என்னோட ஜீவ ஊற்று அன்பின் கரத்தின் கிளிநொச்சியில இருக்கிற முக்கியமான உறுப்பினர்களும் அதோட மணக்காட்டு பங்கு தந்தை மற்றும் கிராம உத்தியோகர் மற்றும் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இப்படியான நிறைய பேர்லாம் இணைஞ்சு இந்த அடிக்கல் நாட்டுல நிகழ்வை மேற்கொள்ள போறோம். ஸோ வாங்க இந்த அடிக்கல் நாட்டு வைபவத்தை எப்படி இடம்பெறுதுன்னு சொல்லி ஏடி விலாக் சேனல் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் இப்போ இந்த வீட்டுக்கு ஒரு அடிக்கல் நடப்படும் ஜீவ ஊற்றின் அன்பின் கரம். ஸோ அந்த வீட்டுக்கு அடிக்கல் நாடுறதுக்கு ஒரு கிராம வெட்டி கொண்டு கேறங்கிற கிளிநொச்சி பொறுப்பு அதிகாரி மனித நேய பணி என்றுதான் பாருங்க. ஒரு பொறுப்பு அதிகாரி தன்னுடைய பொறுப்புகளை விட்டு மக்களுக்கான சேவையில ஈடுபட்டு கொண்டிருக்கேன். மண்ணை பாத்தீங்களா? ஜீவ ஊற்றின்ற மனித நேய பணிகள் இது. நான் காய்ச்சி வீடியோ எடுத்து வந்ததுல ஒரு வேறோட செய்யல. அதனால பாருங்க எப்படி வேலைகள் செய்யறாரு. வீட்டு திட்ட பயனாளிகள் வணக்கம். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்ளுகிறோம். நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிற்கிறதான இந்த பிரதேசம் மணற்காடு இடத்துல நிற்கிறோம். ஏன் நிற்கிறோம்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு வீட்டுக்கு அடிக்கல் வைக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோட நிறுவனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக தேவை உட்பட்டவங்களுக்கு தேவையை செய்து கொண்டு வருகிறோம். வீட்டு திட்டமா இருக்கலாம், வாழ்வாதாரமா இருக்கலாம். அப்படியே நிறைய வடக்குலையும் சரி கிழக்குல நிறைய உதவிகள் செய்து வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு நாங்கள் நிற்கிறதா இந்த பிரதேசம் மணக்காடு பிரதேசத்துல நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷத்திலே நம்முடைய ஜீவோட் நிறுவனத்தின் 184வது இல்லமானது இந்த வருஷத்திலே முதலாவது இல்லம். எங்களோட ஜீவோட் நிறுவனத்தின் சார்பாக 184வது இல்லமும் இந்த வருடத்திலே நாங்கள் வைக்கிறதான முதலாவது அடிக்கல்லா இருக்கிறது. ஆனபடினால இந்த உதவியை எங்களுக்கு ஆஸ்திரேலியால வாழ்கிறதான
சிவகுமாரன் தரணிங்கிறதான அந்த குடும்பம் இந்த உதவியை செய்து கொடுக்குறாங்க. அவங்களுடைய 6வது இல்லம். இந்த இல்லம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து 5 இல்லம் கட்டி முடித்து இது 6வது இல்லத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. ஆனபடினாலே நாங்கள் இதுக்கு பிற்பாடு நாங்கள் அத்திவாரம் வைக்கிறது அந்த கல் வைக்கிற நிகழ்வு கடந்து செல்ல போகிறோம். நீங்க பார்க்கக்கூடிய இருக்கு இந்த வீடியோல. நன்றி, வணக்கம். அந்த மகன் தூயாவியாரின் பேராலே நம் திருமறையின் மூளைக்கல்லாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் உங்களோடு இருப்பதாக. இந்த நாளிலே இந்த திட்டத்தில் இந்த கட்டுமான பணிகளை நாங்கள் அத்திவாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல செய்தியாக இது அமைந்திருக்கிறது. ஒரு நாட்களும் ஒரு குரு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சிறப்பான முறையில் அவருடைய குடும்பத்தை நாங்கள் நன்றியோடு கொடுக்கின்றோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவரோடும் அவருடைய குடும்பத்திலே நல்ல உடல்நல சுகவாழ்வு இறைவன் கொடுக்கப்படும் சொல்லி அவர்களுக்கு சிறப்பான முறையிலே மன்றாடுகின்றோம். மேலும் இந்த நாளில் நாங்கள் ஆரம்பிக்கவிருக்கும் இந்த கூட்டத்திலே பணியானது நல்லபடியாக நிறைவேறவும் எந்த தரங்களும் இல்லாமல் நல்லபடியாக முற்று பெற இறைவன் தாமே உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்க வேண்டும் சொல்லி இந்த குடும்பத்திற்கும் இந்த பணி செய்கின்ற பணியாளர்களுக்கும் நல்ல உடல்நல சக்தியை கொடுத்து இறைவன் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி சுருக்கமாக மன்றாடுகிறோம். இறைவாக்கு ஆண்டவராகிய தலைவர் கூறுவது இதுவே: இதோ தீயோனில் நான் ஒரு அடிக்கல் நாட்டுகிறேன், அது பரிசோதிக்கப்பட்டது, விலையுயர்ந்த மூளைகள், உறுதியான அடித்தளமாக அமையும். நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையான். நீதியை அளவு நூலாகவும் நேர்மையை தூக்கு நூலாகவும் அமைந்தேன். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. உங்கள் பதிலாக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு அடித்தளம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு அடித்தளம் இல்லை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஒன்றொன்றும் உள்ளது அவருடைய பேரன்பு. ஆண்டவரது கலைக்கை உள்ளது, ஆண்டவரது கலைக்கை வலிமையா செயலாற்றியுள்ளது. நான் தொழில் உயிர் வாழ்ந்தேன், ஆண்டவரின் செயல்களை எடுத்துரைத்தேன். கட்டிடத்திற்கு மூளைக்கெல்லாம் இது வியப்பாயிற்று. மத்திய எழுதிய செய்தி வாசகம் 24 காலத்தில் இயேசு கூறியதாவது: நான் சொல்லும் இவ்வார்த்தாக்கி வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாதவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டி அறிவிலிக்கு ஒப்பாக. மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அதை முடிந்தது. இவ்வாறு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இப்பொழுது நாங்கள் மேற்கொள்ளவிருக்கின்ற இந்த செயற்பாடானது சிறப்பான முறையில் நடைபெற இறைவன் தாமே இந்த குடும்பத்திற்கும் பணியாளர்களுக்கும் இந்த ஜீவ ஊக்கிய நிறுவனத்திற்கும் சிறப்பான ஆசீர்வாதங்களை கொள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடி. உன்னலத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை பொறுப்பிலை எடுத்து நல்லபடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அறிய வாழ்க. திருச்சபை நாளும் வளர்ந்து மாளிகையாக வளர்ந்திருப்பது போல இந்த அடிக்கல் மேல் கட்டப்படும் கட்டணம் உயர்ந்து உமது மக்களுக்கு மேம்படுவதாக. இக்கட்டணம் உருவாக்க உழைப்பதற்கு மனிதர் மேலும் உமது ஆட்சியை நிறைவாக்கப்படுகிறார்கள். இன்னல்கள் விபத்துகள் ஆபத்துகளில் இருந்து இவர்களை காப்பாற்றுகிறார்கள். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம்.
கொண்டிருக்கிறோம். ஆ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம்மளுடைய உங்களையும் இந்த பணிகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் ஜீவோட்டி அமைகிறதனூடாக உங்களை சந்திப்பதை பெருமிதம் கொள்ளுகிறோம். உங்களை சந்திப்பதை பெருமிதம் கொள்ளுகிறோம். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சிவகுமாரன் தரணி குடும்பத்தை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏன்னு சொன்னால் அவங்க இவ்வளவு வேலையிலையும் ஆஸ்திரேலியா பிரதேசத்திலிருந்து எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு தந்திருக்காங்க. இந்த பயனாளிகள் சார்பாகவும் நமது நிறுவனத்தின் சார்பாகவும் உங்களுக்கு மிகவும் நன்றி. இன்னும் உங்களோட சேவை எங்கள் நிறுவனத்தில் தொடர உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பெரிய Yes. அப்படி இங்க பாருங்க, இங்க பாருங்க. ரைட், ஓகே. மிஸ் வாங்க. மிஸ் இங்க இருக்கா. சார் இங்க பார்த்துட்டு ரைட், ஓகே. நீங்க ரெண்டு பேரும் அப்படி அண்ணா இங்க இருக்க பாருங்க, இங்க பாருங்க. ரைட். இங்க பாருங்க, 3 பேரும் இருக்காங்க. உங்களுக்கு சொல்ல தேவை தெரியும் தானே. இங்க பாருங்க. அண்ணா நீங்க அண்ணா அவர்கிட்ட போன இல்ல 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 ஏன் வைங்க. நீங்களும் வரும். இதுல போட்டோ அண்ணா, இதுல போட்டோ எடுத்தோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள்ல நாங்கள் இப்போது இந்த மணக்காட்டு எங்களுடைய கிராமத்துல நான் அன்னூர் பிள்ளையார் கட்சியின் கட்டுத்துறை பிரதேச சபையினுடைய உறுப்பினர்.
இந்த நாள் நாங்கள் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக அமைகின்றது. எங்களுடைய கிராமத்திலே இருக்கின்ற செல்வநாயகம் என்பவருக்கு ஒரு அவருக்கான ஒரு வீட்டு திட்டத்தை கட்டுவதற்காக ஒரு அடிக்கல் நாட்டுகின்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முதலிலே நாங்கள் எல்லாம் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். இக்காலப்பது பகுதியிலே மிகவும் ஒரு பொருளாதார சிக்கலில் இருக்கின்ற இந்த நிலையில அரசாங்கத்தினால் வீட்டு திட்டங்கள் வழங்குகின்றதிலே சிரமங்கள் இருக்கின்ற பட்சத்திலும் கூட இன்றைய நாள்ல இந்த ஜீவ ஊற்று அன்பின் நிறுவனம் தங்களுடைய பணியை மிகவும் சிறப்பாக இந்த இடத்துல மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் அவர்களுடைய பணியினுடைய முதலாவது வீடு இந்த வீடாக இருக்கின்றது இந்த எங்கட கிராமத்துக்கு. அவர்கள் வன்னி பகுதியிலே கூடுதலாக இவ்வாறான வீட்டு திட்டங்களை செய்து கொண்டு வறிய மக்களுடைய இந்த இல்லிடங்களை அமைத்துக் கொடுப்பதிலே அரும்பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே எங்களுடைய கிராமத்திலேயும் சரியாக இனங்கண்டு ஒருவருடைய இந்த வீட்டு திட்டத்தை பொறுப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல நாங்கள் கிராம மக்கள் சார்பாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே மிகவும் பொருளாதாரத்திலே சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் ஒரு வீடு என்பது அமைப்பது இதிலே இருக்கிற வீடு இவருக்கான ஒரு தற்காலிக வீடாகத்தான் இருக்கின்றது. அவருடைய தெரிவு நல்லா இருக்கின்றது. இவர்கள் தெரிவு செய்தவர் மிகவும் எங்களுடைய கிராமத்திலே ஒரு வறுமைய நிலையில இருக்கிறவர். அவருக்கான இந்த வீட்டு திட்டத்தை செய்து கொடுத்திருக்கின்றார்கள். இதற்கான நிதியை ஒரு புலம்பெயர் தேசத்திற்கின்ற ஒரு அன்பர் தன்னுடைய குடும்பத்தின் ஊடாக இந்த நிதியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜீவ ஊற்றின் அன்பின் நிறுவனத்தின் ஊடாக அவை மீண்டுமாக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இவர்களுடைய சேவை தொடர வேண்டும். இவருடைய பணி மேலும் சிறக்க வேண்டும். மேலும் இவர்கள் இவ்வாறான பணிகளை செய்து இந்த ஏழை மக்களுடைய இந்த வறுமையை போக்குவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மீண்டுமாக கிராம மக்கள் சார்பாக நன்றி கூறுகின்றோம். நன்றி. ஆஸ்திரேலியாவில இருந்து எங்களுக்கு வீடு வந்து கட்டித்தாரோம்னு சொல்லி ஜீவனுடைய ஊற்று அந்த நிறுவனத்தால எங்களுக்கு வீடு கட்டினாங்க. இந்த 8 வருஷமா இந்த கொட்டிலுக்காயும் மண்ணுகளோட தான் இருந்த நாங்கள். ஆனா இந்த வருஷம் தான் எங்களுக்கு இப்படி ஒரு விடிவு காலம் வந்திருக்குது. ஆனா இதை பார்த்து இன்னும் எங்களுக்கு என்ன உதவிகள் இருக்கும் என்றால் வேண்டிக்கலாம். அந்த குடும்பத்திற்கும் ஜீவன் ஊற்று அன்புங்கிற அவர்களுக்கும் நன்றி சொல்கிறோம்.